முத்தலாக் தடை சட்டத்திற்கு அதிமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. கடந்த ஆண்டு மக்களவையில் ராமநாதபுரம் அதிமுக எம்பி அன்வர் ராஜா கடுமையாக அதை எதிர்த்தார். இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் நேற்று நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி முத்தலாக் தடை சட்டம் பெண்களின் நீதிக்கு எதிரானது என்று பேசியிருக்கிறார். முத்தலாக் தடை சட்டத்தை அதிமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. இந்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதிமுக மக்களவை உறுப்பினர் அன்வர் ராஜா இதனை கடுமையாக எதிர்த்தார். இது முஸ்லிம்களுக்கு எதிரானது இல்லை என்றும் இறைவனுக்கு எதிரானது என்றும் சாடியவர் இதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றும் கூறினார். ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பின் மூலம் கிராமப்புறங்களில் உங்கள் செல்வாக்கு இழந்தீர்கள். ஜிஎஸ்டி அறிவிப்பின் மூலம் நகர்ப்புறங்களில் உங்கள் செல்வாக்கு இழந்தீர்கள். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததால் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்றவற்றால் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இழந்தீர்கள். அதன் காரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் உங்கள் ஆட்சியை இழந்தீர்கள். கெடுவான் கெடு நினைப்பான் என்பதற்கு இந்த தோல்விகள் உங்களுக்கு பாடமாக அமைந்திருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வரவில்லை, இறைவனுக்கு எதிராக கொண்டு வருகிறீர்கள், ஆண்டவனுக்கு எதிராக கொண்டு வருகிறீர்கள். எனவே இறை தண்டனையிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிலையில் வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட வாணியம்பாடியில் பரப்புரையின் போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முத்தலாக் தடை சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்றார். மக்களவை அதிமுக எம்பியான அன்வர் ராஜா வலுவாக எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் மாநிலங்களவையில் அதிமுக எதிர்ப்பின் காரணமாகவே முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் எந்த பாராளுமன்ற பேசல, காங்கிரஸ் பேசல, திமுக பேசல, எந்த பாராளுமன்ற பேசல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார், சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் சொல்லி. அது மட்டுமல்ல, அந்த முத்தலாக் சட்டம் மேலவையில கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் அதை எதிர்த்தோம், அதற்கு ஆதரவளிக்கவில்லை. அதனால் அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பெண்களின் நலன் கருதியே பாஜக அரசு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்க்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பெண்களின் கண்ணியத்தை காப்பதில் நம்பிக்கை இல்லை என்றும் அவர் கூறினார். Friends, driven by vote bank politics, Congress and DMK are against the culture of our land. Our culture accords at topmost respect to women, but the practice of triple talaq leads to great injustice against women. We brought a bill in the parliament to abolish it. We who oppose us, Congress, DMK and Muslim League, these parties do not believe in dignity of women. முத்தலாக் தடை சட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் உள்ளிட்ட அதிமுகவினர் பேசி வரும் நிலையில் முத்தலாக்கை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகளை பிரதமர் சாடியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.